ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த பியூட்டிஃபுல் சேனலிலே ஒரு நாயன்மாருடைய சிறப்பு என்ன, எந்த ஊர் பிறந்தார்கள், என்ன செய்தார்கள், எப்படி இறைவனை காட்சி தந்தார்கள் என்று நம்ம பெருமையை கேட்கும். இந்த 63 நாயன்மாருடைய சிறப்பை நம்ம சொல்லிவிட இது என்ன செய்தால் சிறிதளவு நம்ம காதிலே கேட்டால் உள்ளே இருக்கும் கரும வினைகள் நம்ம விட்டு விலகும். நாயனார் அடியாருக்கு அடியனை தொட்டால்தான் இறைவன் பார்ப்பான். ஒரு விளக்கு அங்கே விட்டு விட்டால் விளக்கை பார்த்தால் எரியும். அங்குள்ள சுவிட்சி அதில் கரண்ட் சேர்க்கப்பட்டது. அந்த சுவிட்ச் ஏறிச்சொன்னு விளக்கேற்றும். அந்த சுவிட்ச் எடுத்தால் ஸ்பேன் சுற்றும். அந்த சுவிட்சி என்பது ஒரு அடியார். அந்த அடியாரை தொட்டது சிவபெருமான் பார்ப்பார். என்ன நம்ம அடியாரை வணங்குகிறான், அடியாரை செய்கிறான். அடியாருக்கு அடியேன் என்று அழைக்கப்படும் எம்பெருமான் நேராக பார்க்க முடியாது. எம்பெருமானை அடியாரை தொட்டாலே போதும். அப்பேற்பட்ட அடியாருடைய திருப்பெருமை இவர் ஏனாதிநாதனாயனார். ஏனாதிநாதனாயார் என்று எப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய இந்த பூலோகத்திலே பிறந்து ஏனாதிநாதனாயனார் ஏயனூர் என்னும் சோழவள நாட்டிலே பல்வளம் நிறைந்த சிற்றூர். இத்தலத்திலே ஈழவர் குலச்சர சான்ற மார்பில் தோன்றியவர் உத்தமரே ஏனாதிநாதர். இவர் சிவ அடியார்கள். சிவடியார்களின் திருநீர் அணிந்தார்கள் எல்லாம் அவர் சிவன் அடியாரே என்று சிவனாய் என்று காட்சியளித்து அவரால் முடிந்த உதவிகளை செய்து வருவார். ஒரு வட்ட சிப்பாய் வட்டம் செய்து அவர் அரசர் மன்னர்களுக்கெல்லாம் கொடுப்பார். பெருமை அதில் வரும் வருமானத்தை வரும் செல்வத்தை சிவ அடியார்களுக்கெல்லாம் கொண்டு வைக்குவார். அதே ஊரில் அதிசூரன் ஒருவன் இருந்தான். அவன் வட்ட சிப்பாய் செய்பவன். தொழில் போராமையில் இவரிடம் வந்து அப்போது போரிடுவான், அடிப்பான், உதைப்பான். இவரிடம் அடி வாங்கி கொண்டு ஓடி விடுவான். என்ன செய்வதுன்னு ஒரு நாள் சிந்தித்து பார்த்தான். ஆஹா, சிவநீர் அணிந்தவர்களெல்லாம் காலிலிருந்து வணங்குகிறான். நாமும் அந்த நிகரை கொண்டு போவோம் என்று நெற்றியிலே எம்பெருமான் வீசப்பட்ட திருநீரை நெற்றியில் பூசிக்கொண்டு ஒரு கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கையிலே கத்தி கொண்டு வந்து ஏனாதி வா சண்டைக்கு, ஏனாதி வா சண்டைக்கு என்று அழைக்கின்றான். இவர் எப்போதும் போல் இவன் அடி வாங்கி கொண்டு ஓடுவான் என்று இவர் போய் போரிட்டு சண்டையிடுகிறார். இவன் அந்த கேடயத்தை வைத்து வைத்து தடுத்து கொண்டிருக்கிறான். கடைசியிலே இவர் அவனை கொன்று விடுவோம் என்று கிட்ட நெருங்க நேரத்திலே தன் கேடயத்தை எடுத்தான். அவன் முகத்தை பார்த்தால் ஆஹா, சிவனடியாரிடமானம் போரிட்டோம், சிவபெருமானிடமானம் போரிட்டோம், சிவ தொண்டனிடாக போரிட்டோம் என்று கண்ணீர் விட்டு அழுது, ஐயனே நான் தவறு செய்து விட்டேன், நீங்கள் சிவனடியார் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஆதிசூரன் காலிலே விழுவார். இதுதான் நேரம் என்று அவன் மறைத்திருந்த கத்தி எடுத்து ஏனாதிநாதன் கழுத்தை வெட்டினார். திருநீருக்காகவே ஏனாதிநாதன் தன் உயிரையே தானித்தார். எம்பெருமான் சிவபெருமான் இவருடைய செயலை கண்டு காட்சியளித்து வா என் அருகிலே என்று அழைத்தார். இப்பேற்பட்ட உள்ள வல்லமை உடைய நாயன்மார்களில் ஏனாதிநாத நாயனார் இந்த பிடிபிள் சேனலிலே சொல்லியிருக்கிறோம். ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. அடுத்த யார் நாயனார் வர பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.